தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சதீஷ்குமார் தமிழ்நாடு பொது சுகாதாரம் மருத்துவ நிர்வாகத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் ஜெர்ரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெர்ரி, பணியிட மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன? வணக்கம். சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் போஸ் கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. பணியிட மாற்றம் செய்யப்பட்ட மருத்துவர் சதீஷ்குமார் தமிழ்நாடு பொது சுகாதாரம் மருந்து நிர்வாகத்துறைக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தர்பூசணி பழம் குறித்து அவர் சமீப காலங்களாக வீடியோ வெளியிட்டிருந்தார். அதாவது தர்பூசணி பழத்துல செயற்கை நிறமூட்டி செயற்கை சுவையூட்டி கலக்கப்பட்டால் எப்படி கண்டுபிடிப்பது என்று 2 தர்பூசணி பழங்களை வைத்து ஒன்று செயற்கை நிறமூட்டி கலக்கப்பட்ட தர்பூசணி பழமும் இன்னொன்று கலக்கப்படாத தர்பூசணி பழத்தையும் வைத்து டிஷ்யூ பேப்பரில் வைத்து இதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சமீப காலமாக சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த காணொலிகளை வெளியிட்டு வந்திருந்தார். அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு பகுதிகளில் இந்த தர்பூசணி பழம் விற்கப்படவில்லை என்று விவசாயிகள் கண்டன குரலை எழுப்பியிருந்தனர். இதனிடையே அவர் மீண்டும் விளக்கமும் அளித்திருந்தார். இந்த சூழலில் தான் இந்த பணியிட மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வேண்டுமென்றே இது போன்ற செயலில் ஈடுபடுவதாக விவசாயிகள் வேதனையும் தெரிவித்திருந்தனர். இதனிடையே சதீஷ்குமார் மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. சரி.